இன்றைக்கு நாமக்கல் மாவட்டத்தில் நாம் அனைவரும் இந்த மன்றத்தில் கூடியிருக்கிறோம். மனம் மகிழத்தக்க அளவிற்கு இந்த நிகழ்ச்சி. முதலில் நாட்டிய நாடகம், அந்த நிகழ்ச்சியை மாலையில் நடத்துவதாக இருந்தபோது நிகழ்ச்சிகளை நடத்துவதில் தனக்கென்று ஒரு தனியான திறமை படைத்திருக்கிற தம்பி ராஜேஷ் அவர்கள் இல்லை, இரண்டையும் ஒரே நேரத்தில் நடத்தலாம் என்றார். அதனுடைய பொருள் எனக்கு பின்னால் புரிந்தது. சரியான முடிவுதான் அது. தொடக்கம் நாட்டியத்தோடு வரவேற்று ஆடிய இளந்தளிர்கள் கலைஞருடைய அந்த எழுத்துக்களை எல்லாம் இங்கே உணர்வு பூர்வமாக உணர்ச்சியோடு எடுத்து வைத்த காட்சி. அதைத் தொடர்ந்து இப்போது சொல்லரங்கம். தலைவருடைய பல்வேறு பரிணாமங்களை 3 பேரை கொண்டு பேச வைத்திருக்கிறார்கள். சற்றேறக்குறைய ஒரு அரை நாள் மாநாட்டினை போல இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. மன்றம் நிரம்பி இருக்கிறது, மனம் மகிழ்ச்சியால் ததும்பி இருக்கின்றது. இது மாதிரி நிகழ்ச்சி நடத்துகிற கட்சி எதையாவது வேறு காட்டுங்களேன்னு பார்ப்போம். தமிழகத்தில் மட்டுமில்லை, இந்தியாவில் எந்த மூலையிலும் கிடையாது. ஒரு அரங்கம் நிறைய ஆண்களும் பெண்களும் அதில் உரை நிகழ்த்த, அத்தனை பேரும் செவிமடுக்க, சலனமும் சலசலப்பும் கொஞ்சம் கூட இல்லாமல் கட்டுக்கோப்போடு கேட்கின்ற இந்த பாங்கு நம்முடைய கழகத்திற்கு மட்டும்தான் உண்டு. உள்ளாட்சி மன்றங்களில் பெண்களுக்கு 33 விழுக்காடு இது இருந்த நேரத்தில் அதிலே முதல் முறையாக அதை நடைமுறைப்படுத்தியவர் தலைவர் கலைஞர். இன்றைய தலைவர் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதை 50 விழுக்காடாக மாற்றி அதே வழியில் தான் நாங்கள் நடக்கிறோம் என்று உணர்த்துகின்ற வகையில் தம்பி ராஜேஷ் 50 விழுக்காடு பெண்களுக்கு இடம், 50 விழுக்காடு ஆண்களுக்கு இடம். ஆக ஒரு உள்ளாட்சி மன்றத்தை போல இன்றைக்கு இந்த விழா மன்றமும் திகழ்கிறது என்கிற போது ஆணுக்கு பெண்ணுக்கு சரிநிகர் சமம் கான் என்று சொல்லுகின்ற சொற்கள் நடைமுறைக்கு வந்திருக்கின்றன. மனம், மீண்டும் சொல்கிறேன், மகிழ்ச்சியால் துள்ளுகின்றது. அரங்கம் நிறைய பெண்கள், ஆனால் சலசலப்பு இல்லை. ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ளவில்லை. அத்தனை பேரும் இந்த மேடையை நோக்கி தங்கள் பார்வையை, கவனத்தை நிலைநிறுத்தி இருக்கிறார்கள் என்கிற போது இந்த வீராங்கனைகள் கழகத்தின் பாசறையில் இன்றைக்கு வலம் வருகிறவர்கள் என்பதுதான். தலைவரை பற்றிய கருத்தரங்கு என்றால் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில். நாளாக சிலருடைய நினைவுகள் மங்கி போகும். குறிப்பாக மறைந்ததற்கு பின்னால் அந்த நினைவுகள் நாள்பட இல்லாமலே கூட போகும். இது இயற்கை, இயல்பு. நான் பேசுவது பொதுவான ஒரு வழக்கை சொல்லுகிறேன். உறவினர்கள் நெருக்கமாக இருந்தவர்கள் மறைந்து போக நேர்ந்தால் நெருங்கியவர்கள் 1 மாதம் நினைத்திருப்பார்கள், குடும்பத்தினர் 1 வருடம் நினைத்திருப்பார்கள், பின்னர் சகஜ நிலைக்கு வந்து விடுவார்கள். ஒரு 10 வருடம் ஆனதற்கு பின்னால் அவர் எந்த தேதியிலே மறைந்தார் என்று 2 பேர் பேசித்தான் தெரிந்து கொள்வார்கள். ஆனால் கலைஞர் மறைந்து நாள்பட அவருடைய நினைவுகள் அதிகமாகி கொண்டே போகிறது. அதுதான் ஒரு மனிதன் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்ததனுடைய சிறப்பு. அண்ணா மறைந்து 55 ஆண்டுகள் ஆகின்றன. அண்ணா என்ற பெயர் சொல்லாமல் அரசியல் தமிழகத்தில் இல்லை. பெரியார் மறைந்து 51 ஆண்டுகள். பெரியாரின் பெயர் இல்லாமல் இன்றைக்கு இந்தியாவில் சமூக நீதி இல்லை. கலைஞர் என்ற ஒரு தலைவன், ஒரு அரசியல் இயக்கத்தின் தலைவன், ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக மட்டுமே இருந்தவர் இன்றைக்கு வரலாற்றில் நிலைத்திருக்கிறார் என்பது மட்டுமில்லை, அவர் ஒரு யுகம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு காலமெல்லாம் அவருடைய புகழை பாடிக்கொண்டிருக்கிறார். நான் ராஜேஷ் பேசிய போதும், பின்னர் இளங்கோவனும் பேராசிரியர் ஞானசம்பந்தமும் பேசிய போது பலவற்றை எண்ணிக்கொண்டிருந்தேன். அண்ணாவை போல் ஒரு அறிவாளி கிடையாது. அண்ணாவை போல ஒரு தீர்க்கதரிசி கிடையாது. தமிழனின் வரலாற்றினை, தமிழனின் கீர்த்தியினை, தமிழ் மொழியின் மேன்மையினை எல்லாம் இளங்கோவன் சொன்னார். அது இடைப்பட்ட காலத்தில் கொஞ்சம் சங்கடம் ஏற்படுகின்ற அளவிற்கெல்லாம் நிலைமை வந்தது. சங்க காலத்திற்கு பின்னால், முற்கால சேர சோழ பாண்டியர்கள் என்று வந்ததற்கு பின்னால் 6, 7ஆம் நூற்றாண்டுகளில் களப்பிரர் என்ற ஒரு காலம் வந்தது. எங்கோ இந்த பகுதி வடபகுதியிலிருந்து வந்த ஒரு கூட்டம்
மெல்ல 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 சிறு ஊர்களாக வெற்றி பெற்று தமிழகம் முழுவதும் ஆளத் தொடங்கினார்கள். அவர்கள் வந்தவுடன் செய்த காரியம் தமிழ் மொழியை பின்னுக்கு தள்ளுகின்ற ஒரு முயற்சி. அப்பொழுது பிராகிருதம் என்ற மொழிதான் இருந்தது. ஆனாலும் கூட அந்த ஆட்சிக்கு கீழ் சற்றேறக்குறைய இருண்ட காலம் என்றுதான் தமிழகத்தை சொல்வார்கள். அப்போது அந்த காலகட்டத்தில் தமிழ் தழைத்தது என்று சொன்னால் அது சமயங்களின் மூலமாக தழைத்தது. சைவ சமயத்தின் மூலமாக, வைணவ சமுதாயத்தின் மூலமாக, இறைவனை பாடியதன் மூலமாக தமிழ் தழைத்து கொண்டே இருந்தது. அதற்கு பின் மீண்டும் தமிழ் செழித்து வளர்ந்து மெல்ல மெல்ல வந்து பிற்காலத்தில் இன்னொரு படையெடுப்பு, கலாச்சார பண்பாட்டு படையெடுப்பின் காரணமாக தமிழ் பின்னுக்கு தள்ள தொடங்கிய போது மொழியை, இனத்தை காப்பாற்றிய பெருமை திராவிட பேரியக்கத்திற்கு உண்டு. தனித்தமிழ் இயக்கம் என்று ஆரம்பித்தது நாம் தான். எல்லா மொழிகளிலும் கலப்படம் உண்டு. குறிப்பாக இன்றைக்கு தெற்கு மாநிலங்கள் என்று சொல்லுகின்ற அரசியலில் தனித்துவம் பெற்றிருக்கிற ஆந்திரா, கேரளா, கர்நாடகம் போன்ற மாநிலங்களில் கூட அவர்கள் புழங்குகின்ற சொற்களில் வடமொழி கலப்பு இருக்கிறது, சமஸ்கிருத கலப்பு இருக்கிறது. நமஸ்காரம் என்று தான் சொல்லுகிறார்கள், திருப்பி கேட்டால் நமஸ்தே என்று சொல்லுகிறார்கள். கேட்டால் இதுதான் எங்களுக்கு பழக்கம் என்கிறார்கள். இல்லை, உங்கள் மொழியில் ஒரு சொல்லு இருக்குமே, அதற்கென்று இப்பொழுது நாங்கள் வணக்கம் என்று சொல்வதைப் போல என்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்லுகிறார்களே தவிர மெல்ல மெல்ல அவர்களுடைய மொழியிலே வணக்கம் என்று சொல்லுகிற அந்த சொல் கூட இல்லாமல் போய்விட்டது. ஆனால் தமிழில் மட்டும்தான் நமக்கென்று இருக்கிற சொற்கள் எல்லாம் இன்றைக்கு புதுப்பிக்கப்பட்டது என்ற மற்ற புழக்கத்தில் ஒவ்வொருவருடைய வாயிலும் நடமாடுகிறது என்றால் அதற்கு பெரிய காரணம் திராவிட பேரியக்கம். இந்த இயக்கம் இல்லாமல் போயிருந்தால் தமிழுக்கு ஏற்பட்ட ஊனம் என்பது இன்னும் கொஞ்சம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். என்றைக்கோ சமஸ்கிருதமும் இந்தியும் இந்த மொழியை முற்றிலுமாக அகற்றிவிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கும். நான் இந்த தகவலோடு சேர்த்து சொல்லுகிறேன், நாடாளுமன்ற மாநிலங்களவையில் இந்தியாவின் அரசியல் சட்டத்தின் 8வது அட்டவணையில் இருக்கிற 22 மாநில மொழிகளையும் ஆட்சி மொழிகளாக்கிட வேண்டும் என்று நான் ஒரு தனிநபர் மசோதா கொண்டு வருகிறேன். அது விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. விவாதம் நடக்கிற போது சிலர் ஆதரிக்கிறார்கள், சிலர் வேறு கோணத்திலே பேசுகிறார்கள். அப்போது ராஜஸ்தான் மாநிலத்தை சார்ந்த ஒருவர், பின்னாளில் பஞ்சாப் மாநிலத்தின் கவர்னராக பொறுப்பேற்றார், அவர் திடீரென்று குறுக்கிட்டு பேசினார். நான் கடுமையாக சிவாவினுடைய இந்த மசோதாவை எதிர்க்கிறேன் என்று சொன்னார். காரணம் சொல்லுகிற போது இந்தி தான் இந்த நாட்டில் இருக்க வேண்டுமே தவிர இவருக்கு சொல்வதைப் போல எல்லா மாநில மொழிகளும் வரக்கூடாது என்று சொன்னார். நான் சிரித்து கொண்டே சொன்னேன், எனக்கு இப்போது புரிகிறது. பேசுகிறவர் ராஜஸ்தான் மாநிலத்தை சார்ந்தவர். இந்தியாவின் 8வது அட்டவணையில் இருக்கிற 22 மொழிகளில் ஒன்றாக கூட ராஜஸ்தானி என்ற மொழி இல்லாமல் போனதற்கு காரணம் இதுதான் என்று சொன்னேன். தங்களுடைய மொழியை தொலைத்த காரணத்தினால், விட்டு கொடுக்கின்ற காரணத்தினால், பாதுகாக்க தவறுகின்ற காரணத்தினால் அரசியல் சட்டத்தின் 8வது அட்டவணையிலே கூட இடம்பெறாத அளவிற்கு இருக்கிறீர்கள். உங்கள் மாநிலத்தில் என்ன பாடம் சொல்லித்தீர்கள் என்று கேட்டால் பெரும்பாலும் இந்தி தான் படிக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு தமிழ் தழைத்திருக்கிறது என்பது மட்டுமல்ல, நான் சொல்ல வந்ததே மிக முக்கியமாக தம்பி ராஜேஷ் தான் தொடங்கி வைத்தார். பண்டித நேரு அவர்கள் பிரதமராக இருந்தபோது, அண்ணல் அம்பேத்கர் சட்ட அமைச்சராக இருந்தபொழுது பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை கொண்டு வர வேண்டும் என்று கொண்டு வரப்பட்ட அந்த தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பின்னால் கலைஞர் தான் 41 ஆண்டுகள் கழித்து 89 கொண்டு வந்தார். சரியாக 41 ஆண்டுகள். அதை பின்னர் பேசிய இளங்கோவனும் ஐயா ஞானசம்பந்தன் அவர்களும் வழிமொழிந்தார்கள். நான் இப்போது சொல்கிறேன், அதற்கு முன்பாகவே 1929 அதை தீர்மானமாக மாநாட்டில் நிறைவேற்றியவர் தந்தை பெரியார் அவர்கள். நாடாளுமன்றத்திலே தோற்கடிக்கப்பட்ட ஒரு தீர்மானத்தை அதே நாடாளுமன்றம் ஏற்றுக்கொள்கின்ற அளவிற்கு நிலைமை வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? உணர்வுள்ள ஒரு கட்சி தேர்தலிலே போட்டியிட்டு ஆட்சியை கைப்பற்றிய காரணத்தால் தமிழகத்தில் இருந்து வந்தது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அண்ணாவை போல் ஒரு அறிவாளி இல்லை என்று சொன்னேன். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆட்சி அதிகாரம் இருந்தால்தான் கொள்கைகளை நடைமுறைப்படுத்த முடியும் என்ற அனுபவம் அண்ணாவுக்கு உணர்த்தியது. நீதி கட்சி மட்டும் ஆட்சிக்கு வராமல் போயிருக்குமேனால்
தமிழ்நாடு பல முன்னேற்றங்களை கண்டிருக்காது. இடஒதுக்கீடு என்பதே ஆரம்பிக்கப்பட்டிருக்காது. பேருந்தில் பயணம் செய்கிற போது அந்த பேருந்து பயணச்சீட்டின் பின்னால் இதில் பஞ்சமர்கள் பயணம் செய்யக்கூடாது என்று அச்சடித்திருந்ததை இனிமேல் அப்படி செய்கின்ற பேருந்துகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று உத்தரவு பிறப்பித்த கட்சி நீதி கட்சி ஆட்சியில் இருந்த பொழுது. இந்த விழாவிற்கு, இந்த நாடகத்திற்கு இவர்கள் வரக்கூடாது என்று இருந்ததை மாற்றியது நீதி கட்சி. அது மட்டுமல்ல, பெண்களின் மகிழ்ச்சிக்காக சொல்கிறேன், இல்லை, நீங்கள் நெஞ்சு நிமிர்த்தி நிற்க வேண்டும் என்பதற்காக. மிகப்பெரிய போராட்ட காலங்களில் இந்த நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் வீறு கொண்டு எழ வேண்டும் என்பதை விட தாய்மார்களுக்குத்தான் அந்த அறைகூவலை விடுவது வழக்கம். காரணம், நீங்கள் வீரம் உள்ளவளாக இருந்தீர்களானால் தான் நீங்கள் சுமக்கின்ற வளர்க்கின்ற பிள்ளைகளும் வீரர்களாக இருக்கும். அது உங்கள் கையிலே தான் இருக்கிறது. ஏப்ரல் 1 என்ன நாள் என்று கேட்டால் யாராக இருந்தாலும் சொல்வார்கள், முட்டாள்களின் தினம். அதுதானே எல்லோருக்கும் தெரிந்தது. ஆனால் பெருமை அடையுங்கள், மறைக்கப்பட்ட ஒரு வரலாறு. 1921ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதலாக இந்தியாவிலேயே பெண்களுக்கு வாக்குரிமை உண்டு என்று கொண்டு வந்தது நீதி கட்சியின் ஆட்சி. இதெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால்தான் சொன்னேன், தமிழனின் கீர்த்தியும் தமிழ் மொழியின் வரலாறும் அதனுடைய மாட்சியும் வங்கப்பட்ட நேரத்தில் அது மெல்ல மெல்ல இல்லாமல் போகும் என்ற போது அக்ராசனர் அவர்களே என்று அழைத்தது மாறி தலைவர் ராஜேஷ்குமார் அவர்களே என்று அழைக்கிறோம். தேர்தலில் போட்டியிடுகிறவரை அபேட்சகர் என்றார்கள், வேட்பாளர் என்று அழைக்கிறோம். சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருக்கிற ராமலிங்கத்தையும் பொன்னுசாமியும் அங்கத்தினர் என்றார்கள், உறுப்பினர் என்று அழைக்கிறோம். கணம் அமைச்சர் என்றால் மாண்புமிகு அமைச்சர் என்று மாறியதே இந்த நல்ல தமிழ் நடமாட தொடங்கியது அண்ணாவால், கலைஞரால், பேராசிரியரால், நாவலரால். இவர்கள் இல்லை என்றால் நாம் இல்லை. நான் பெருமைப்படுவதே எது தெரியுமா? என்னை பார்த்து யாராவது நீ யார் என்று கேட்டால் நான் திருச்சி சிவா, அது என் பெயர். வேறு ஏதாவது சொல்ல முடியுமா? நான் MABL படித்திருக்கிறேன், உன்னை போல் நிறைய பேர் படித்திருக்கிறார்கள். நான் IAS செய்திருக்கிறேன், நீ முயற்சி செய்தவன், வெற்றி பெற்றவர்கள் இருக்கிறார்கள். எனக்கு தமிழ் உணர்வு உண்டு. நான் இந்த நாட்டுக்காக போராடுகிறவன். ஏழை எளியோருக்காக என் உள்ளம் துடிக்கும். ஒதுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்டவர்களுக்கு என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறேன். இவ்வளவு நான் சொல்ல வேண்டியதில்லை. ஒற்றை வார்த்தையில் சொல்வேன், நான் திமுக காரன் என்றால் முடிந்தது. அண்ணாவை போல் நம்முடைய இதயத்தில் இடம்பெற்றவர்கள் யாருமே இல்லை. அண்ணா அரசியல் இயக்கத்தை கண்டது, சொன்னது என்ன தெரியுமா? காரல் மார்க்ஸ் சொன்னதை சொன்னார். எந்த வர்க்கத்தின் கையில் அதிகாரம் இருக்குமோ அந்த வர்க்கத்திற்கு சாதகமாகத்தான் ஆட்சி செயல்படும். உழைக்கிற வர்க்கத்தின் கையில் அரசாங்கம் வர வேண்டும் என்று மார்க்ஸ் சொன்னார். ஒடுக்கப்பட்டவன் கையில் அதிகாரம் வர வேண்டும் என்று அண்ணா சொன்னார். அதனால் நாம் கட்சி ஆரம்பித்தோம். ஆக தேர்தலில் போட்டியிடுகிறோம், சட்டமன்ற நாடாளுமன்றம் போகிறோம், அமைச்சர்கள் ஆகிறோம் என்று சொன்னால் அது வெறும் ஆசையினால் அல்ல. இந்த நாட்டை காப்பாற்ற, இந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு நன்மைகள் செய்வதற்காக, ஊரெல்லாம் தெருவெல்லாம் எதை கொள்கைகளாக முழங்கி வருகின்றோமோ அவையற்றை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் தேர்தல் மூலமாக வெற்றி பெறுகிற அரசியல் அதிகாரம் வேண்டும். அதனால்தான் கலைஞர் முதல்வரான போது ஒவ்வொன்றாக செய்து காட்டினார். ஒவ்வொரு திட்டமாக அவர் இயக்கத்தை சாராதவர், வெளிப்படையாக சொல்கிறேன், கழகத்தை சாராதவர். ஆனால் கலைஞரின் மீது பற்று கொண்டவர். இல்லாமல் இருக்க முடியாது. காரணம், அவர் தமிழ் உணர்வு கொண்டவர் அல்லவா, தமிழ் பேராசிரியர் அல்லவா. கலைஞரை தவிர அவருடைய நெஞ்சத்தில் வேறு யாரை அவர் வைத்திருக்க முடியும்? அதனால்தான் இந்த விழாவிற்கு 2 பேர் இயக்கத்தை சார்ந்தவர்கள், ஒருவர் கலைஞர் மீது பற்று கொண்ட அரசியல் இயக்கத்தை சாராதவர். அழைத்து பேச வைக்கிறோம். இப்படி எந்த தலைவனை பற்றி யார் வந்து பேசுவார்கள்? அண்ணா முதல்வரானார், அதிசயங்கள் பல நடந்தன. கலைஞர் முதல்வரானார், சரித்திரம் தலைகளாக புரட்டி போடப்பட்டது. இந்த வரலாற்றை இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அது நமக்கெல்லாம் பெருமை. அதனால்தான் சொல்கிறோம், நமக்கு இருக்கிற பெருமை குலப்பெருமை என்று சொன்னால் எது நம்முடைய குலம்? பிறந்த சாதி அல்ல, இனம். அது நம் பிறந்திருக்கிற கோத்திரம் அல்ல. நான் எந்த இனம் என்றால் நான் தமிழினம் என்று சொல்லுவதுதான் நம்முடைய இனம். மொழி வழி இனம், மொழியின் அடிப்படையில் இனம் என்பது வருகின்றது. நாம் தமிழ் இனத்தை சார்ந்தவர்கள். உலகத்தின் ஒப்பற்ற உயர்ந்த மொழி, மூத்த மொழிகளுக்கெல்லாம் முதிர்ந்த மொழி, தலைமை மொழி தமிழ், நம்முடைய தாய்மொழி. இதை பாதுகாக்கின்ற பேரியக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்.
அந்த தலைவர்களுடைய வழியிலே நாம் நடைபோடுகிறோம் என்கிற போது சொத்து சுகமா தோழர்களே தோழியர்களே, உங்களுக்கும் எனக்கும் பெரிது? காசு பணமா, கட்டி இருக்கிற வீடா, வீட்டு வாசல் இருக்கிற வாகனங்களா? இல்லை, நெஞ்சு நிமிர்த்தி நடக்கிறோம் நான் தன்மானம் உள்ள தமிழன் என்று. இந்தியா முழுவதும் வர வருகிறோமே, அதைத்தான் இந்த தலைவர்கள் நமக்கு தந்துவிட்டு போயிருக்கிற சொத்து. ஆட்சியில் இருந்தபோது அவர்கள் தங்களை என்ன செய்து கொண்டார்கள் என்பதல்ல, இந்த நாட்டுக்கு என்ன செய்தார்கள் ஒவ்வொன்றாக வரிசையாக யோசித்து பாருங்கள். அது இன்றல்ல நேற்றல்ல. நல்ல கருத்துக்கள் என்பவை இளமையிலிருந்தே மனதிலே துளிர்விடும். அது நல்ல ஆழமான உணர்வுடையவர்களாக இருந்தால் வலிமை பெற்று ஒரு காலத்தில் நடைமுறைக்கு வரும். அது கல்வியாக இருக்கலாம், கல்வி பெற்றதற்கு பின் அடைய வேண்டிய இடத்தின் கனவாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், லட்சியமாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அதற்கு உதாரணம் தான் கலைஞரை பற்றி எல்லோரும் சொன்னார்கள். அவர் பிறந்தது 24 1924. பராசக்தியை பற்றி எல்லோரும் பேசிய ஆண்டு 1952. கற்பனை செய்ய முடியுமா? 28 வயதில் ஒரு மனிதனுடைய பேனா இந்த தமிழகத்தையே அதிர வைத்தது, தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க வைத்தது. அதற்கு பின்னால் இன்னார் நடித்த படம் என்று திரைப்படத்தில் முதலிலே அதை வெளிப்படுத்தி கரவொலி பெற்ற திரைகளில் நடிகருக்கு முன்னால் கதை வசனம் மு. கருணாநிதி என்று போட்டு திரையரங்கத்தை அதிர வைத்தவர் கலைஞர். அண்ணா தன்னுடைய கதைக்கு அவரை கொண்டு வசனம் எழுத வைத்தார், ரங்கோன் ராதா. அதில் ஒரு இனிமையான பாடல் வரும். நானும் இளங்கோவனும் ஒரு நாள் தலைவரோடு காரில் போகிறோம். எதையாவது பேச வேண்டும் என்பதற்காக இந்த பூமாலை புழுதி மண் மேலே என்று சொன்னாரே, அதை போல ரங்கோன் ராதாவிலே ஒரு பாடல் வரும். அந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல், ரொம்ப இனிமையாக இருக்கும் பானுமதி குரலில் என்று பேசினோம். அது என்ன பாட்டியான்னு கேட்டார். கொஞ்சம் சிக்கணும். தமிழே தேனே கண்ணே தாளேலோ சொன்ன உடனே 2வது வரியை சொல்லுங்கன்னார். மாட்டிட்டோம். அப்புறம் அவர் சொல்றார் அந்த பாட்டை அப்படியே. நீங்க கூட யூடியூப்ல போட்டு பாருங்க அந்த பாட்டை. தமிழே தேனே கண்ணே தாளேலோ என்பது கேட்கிற போதே அப்படி ஒரு இனிமையாக இருக்கும். அது மாதிரி கலைஞருடைய பாடல்கள் திரைப்படங்களில் நடிகராக, கதை வசனகர்த்தாவாக, திரைப்படத்திற்கு பாடல் எழுதுகிறவராக, கவியரங்கத்திற்கு தலைமை இருக்கிறவராக, எல்லாவற்றிற்கும் மேலாக திரைத்துறையிலே வசனம் எழுதுவது மட்டுமில்லை, அந்த திரைத்துறையை மாற்றுகின்ற அளவிற்கு கதை எழுதுகிறவராக, பின்னர் நாவல் எழுதுகிறவராக, அரசியல்வாதியாக, சட்டமன்ற உறுப்பினராக, எதிர்க்கட்சி தலைவராக, அமைச்சராக, முதலமைச்சராக, இப்படி பல வடிவங்களிலும் பரிணமித்த தலைவன் கலைஞரை போல் யாருமே கிடையாது. அவருடைய மனதில் கனன்றவைகளை அன்றைக்கு எழுதினார், அதிகாரம் கிடைத்த போது நடைமுறைப்படுத்தினார். அதுதான் கலைஞருடைய சிறப்பு. மனதிலேயே வைத்திருக்கின்ற ஒன்றை பிற்காலத்தில் அதை அதிகாரமோ ஆட்சியோ அல்லது ஒரு வாய்ப்போ கிடைக்கிற போது நடைமுறைப்படுத்திட வேண்டும். நான் 2 செய்திகளை இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன். முதலில் நான் நினைத்தது, மேடையில் பேசுகிற பலருக்கு அவரை பற்றி படித்தது, கேட்டது, பார்த்தது தெரியும். எனக்கோ இளங்கவனுக்கோ அவரோடு நெருங்கி இருந்த அனுபவங்கள் நிறைய இருக்கும். அதை நினைக்கிற போது நெகிழ்ச்சி ஊட்டும். நான் ஒன்றை சொல்கிறேன், இங்கே இருக்கிற இளைஞர்கள் கூட அவர் யார், எப்படிப்பட்டவர் என்று தெரிந்து கொள்ளலாம். 1984 4 சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தல்கள் நடக்கின்றன. புளியாபுரம், தஞ்சாவூர், சென்னை, மயிலாடுதுறை. சென்னையில் அண்ணா நகர், மயிலாடுதுறை. அப்போதுதான் இளைஞரணி ஆரம்பித்து அமைப்பாளர்கள் நியமிக்கப்படாத நேரம். ஒவ்வொரு இடத்திற்கும் பொறுப்பாளர் என்கிற போது என்னை உப்புலியாபுரத்திற்கும் தலைவர் சென்னைக்கும் இருந்தார் தளபதி. பின்னர் அவர் எல்லா தொகுதிகளுக்கும் அப்போதே வந்தார். உப்புலியாபுரம் தொகுதியிலே இளைஞரணியின் சார்பில் பொறுப்பாளராக இருக்கின்ற நான் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன். தங்குவதற்கு இடம் கிடையாது. வேட்பாளர் தங்கியிருந்த அறையிலேயே அந்த சுவரொட்டிகளின் மீது படுத்து தூங்குவதுதான் அன்றைக்கு கிடைத்த வாய்ப்பு. அப்படி ஏற்பாடு செய்கிற நேரத்தில் தலைவருடைய கூட்டத்திற்கு தேர்தல் பிரச்சாரம் வருகின்றது. அதற்காக காவல்துறையிடம் அனுமதி பெறப்போனால் அவர்கள் இல்லை, நீங்கள் கேட்கிற இடமெல்லாம் தர முடியாது என்கிறார்கள். அவர் முன்னாள் முதலமைச்சர் தெரியுமா என்று சொன்னால் அதெல்லாம் இருக்கட்டும், அன்றைக்கு ஜெயலலிதா வருகின்றார், எனவே அனுமதி தர முடியாது. ஜெயலலிதா அப்போதான் அரசியலுக்கு வருகிறார். அந்த கட்சியிலே கொள்கை பரப்பு செயலாளர்,
நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவருக்கு முன்னுரிமை கொடுத்து ஆளுங்கட்சி என்ற அடிப்படையில் கலைஞருக்கு அந்த இடங்களில் மேடை அமைக்க அனுமதி தரவில்லை. பின்னர் நான் கேட்டேன், சரி மேடை அமைக்க வேண்டாம், அந்த இடத்தில் வேனில் நின்று பேச அனுமதி தருவீர்களா? தருகிறோம் என்று சொன்னார்கள். இது போதாதா? கலைஞருக்கு ஒலிபெருக்கி இல்லாமலே ஊரையே சேர்த்து பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவருக்கு வேனில் பேச அனுமதி கிடைத்தால் போதும், தலைவர் இது கேட்டு மகிழ்வார் என்று கருதி திருச்சியிலே வந்து சங்கம் விடுதியில் தங்கியிருந்த தலைவரிடம் சொல்வதற்காக நான் தொலைபேசியில் பேசுகிறேன். தொலைபேசி எடுத்தவர் அன்றைக்கு தலைவரோடு இருந்த வைகோபால்சாமி, இன்றைய வைகோ. அவர் இதை அம்பிலிடம் சொல்லுங்கள் என்று அவரிடம் கொடுத்தார். அவரிடம் சொல்ல போது நான் பார்த்து கொள்கிறேன் நீ வை என்று அவரும் சொல்லிவிட்டார். தலைவர் வருகிறார். வரவேற்பதற்காக ஊரின் எல்லையோரத்தில் நானும் சிலரும் நிற்கிறோம். என்ன நடந்தது என்றெல்லாம் எனக்கு தெரியாது. அங்கே என்ன நடந்தது, யார் என்ன சொன்னார்கள், சரியாக தகவலை பரிமாறினார்களா தெரியாது. அவர் கோபத்தோடு வருகிறார் என்பது எனக்கு தெரியாது. கார் நின்றது. அன்றைக்கு நான் ஒன்றை தெரிந்து கொண்டேன், ஒரு செய்தியை எப்படி சொல்ல வேண்டும் என்பது. இந்த கண்டேன் சீதையை என்று ராமாயணத்தில் திருப்பி திருப்பி சொல்வார்கள் தெரியுமா? ஏன்? ராமன் பரிதவிப்போடு காத்திருக்கிறான். சென்ற அனுமன் திரும்புகிறான். என்ன சொல்லி வருவானோ, என்ன செய்தியை சுமந்து வருவானோ என்று இருக்கிற போது சீதையை என்று ஆரம்பித்தால் சீதையை கொன்று விட்டார்களா, சீதையை காணவில்லை என்கிறானா, காண முடியவில்லை என்கிறானா, இத்தனை குழப்பங்கள் அவன் மனதில் வரும் என்ற காரணத்தால் வந்தவுடனேயே முதலில் வினைத்தொகையை போடுகிறான், கண்டேன் சீதையை. கண்டேன் என்றாலே மனம் தெளிவாகிவிடும் அல்லவா? அதை போல ஒருவரை மனதை தயார்படுத்துவது, பேச கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு செய்தியை எப்படி சொல்ல வேண்டும் என்று அன்றைக்கு நான் தெரிந்து கொள்கிறேன். தலைவரிடம் சொல்ல வேண்டியது அனுமதி பெற்றுவிட்டேன் என்று தானே சொல்ல வேண்டும். நான் ஆரம்பிக்கிறேன், அந்த அம்மா வர்றாங்களாம் அப்படின்னு. அந்த அம்மா வந்தாங்கன்னா நீ போய் ஆரத்தி எடு. சொன்னதோடு நிற்கவில்லை, நீ எல்லாம் ஒரு இளைஞன், உனக்கு மீச தாடி வேற, போட்டு கிளம்பி கார் போயிடுச்சு. நான் அதிர்ச்சி ஆகிட்டேன். என்னடா நான் அனுமதி வாங்கிட்டு நிற்கிறோம், அவர் இவ்வளவு கடுமையாக பேசிவிட்டாரே என்று நான் சுதாரித்து பின்னர் நிலையை பெறுவதற்கு அதெல்லாம் எத்தனை வயது, இங்கே இதிலிருந்து நான் சொல்வது சற்றேறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு முன்னால். 40 ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் எப்படி இருந்திருப்போம் என்று யோசித்து பாருங்கள். அந்த சொல்லை தாங்க முடியவில்லை. நான் அங்கேயே நின்று விட்டேன். பின்னால் கூட போகவில்லை. போயிருந்தால் பார்த்திருக்கலாம். அவர் கிளம்புகிற போது எங்கே அவன் கேட்டிருக்கார். அவர் அங்கே நின்றுட்டாருன்ட்டாங்க. முடிஞ்சுதான், இவ்வளவுதான் நடந்தது. ஒரு 10 நாள் கழிச்சு தேர்தல் பிரச்சாரம்லாம் முடிஞ்சிருச்சு. முடிந்து மறுநாளைக்கு மறுநாள் தேர்தல். அந்த ஒரு நாள் இடைவெளியின் போது பிரச்சாரம் நடக்கக்கூடாது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அரசு விடுதிகளை தங்கியிருந்த அமைச்சர்கள் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் வருது. சரி, நாம் எல்லாம் சேர்ந்து போய் அவர்களை முற்றுகையிடுவோம் என்று முடிவெடுக்க போது எதற்கும் தலைமையிடம் ஒரு அனுமதி பெறலாமே என்பதற்காக நான் சொன்னேன், ஒரு வார்த்தை கேட்டு விடலாம். சரி, அப்போது இன்றைக்கு இருப்பதைப் போல தொலைத்தொடர்பு வசதிகள் கிடையாது. ஒரு கால் எஸ்டி கூட கிடையாது. ஒரு ட்ரங்க் கால் புக் செய்து விட்டு காத்திருக்க வேண்டும். நான் புக் செய்து விட்டு காத்திருக்கிறேன். எதிர்பார்த்தது கட்சி அலுவலகத்தில் அண்ணன் குப்புசாமி இருப்பார், அவரிடம் கேட்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம், அதுதான் எதிர்பார்ப்பு. தொலைபேசி எடுத்த உடனே கலைஞருடைய குரல், என்னையா அப்படின்னாரு. கைகாலெலாம் ஆடி போச்சு. கட்சி ஆஃபீஸில் தேர்தல் நேரம் தான் அவரே ஃபோன் எடுக்கிறார். நான் திருச்சி சிவா பேசுகிறேன். தெரியும், சொல்லு என்ன விஷயம். நான் சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் மரபு, அதாவது நாம்ஸ். தலைவர் சொல்கிற வார்த்தை, இதெல்லாம் நாம்ஸ், அப்படி செய்யக்கூடாது. ஆனால் இந்த ஆட்சியில் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் ஒன்று செய்யுங்க, அப்படியெல்லாம் யாரையும் போய் முற்றுகையிட வேண்டாம். அப்படியெல்லாம் போய் மாட்டிக்கிட்டு போலீஸ் கைது செஞ்சாங்கன்னா தேர்தலில் வேலை செய்ய ஆள் இல்லாமல் போயிடும். நீங்கள் வேலையை தேர்தலில் காட்டுங்க, வாக்காளர்களை கூட்டிகிட்டு போகிறதில் காட்டுங்கன்னு சொல்லிட்டு, வேற என்ன, ஒன்றும் இல்லைண்ணே, தாடி மிசையெல்லாம் வச்சிருக்கியா, எடுத்துட்டியாங்க, இருக்குண்ணே, சிரிச்சுட்டே வச்சுட்டார். அதாவது 10 தினங்களுக்கு முன்னால் ஒரு அவசரமாக நிகழ்ச்சிக்கு போகிற போது ஒரு இளைஞனிடம் கடும் சொல்லிவிட்டோம் என்று 10 நாட்கள் கழித்து அவன் மனதுக்கு ஆறுதல் தருகிற மாதிரி பேசுகின்ற தலைவனை உலகம் கண்டிருக்கிறதா சொல்லி. அப்புறம் இந்த இயக்கத்தை தவிர நமக்கு வேற என்ன தெரியும்? அல்லும் பகலும்
உண்ணுகிற போதும் உறங்குகிற போதும் அப்பா அம்மாவெல்லாம் விட வீட்டில் இருக்கவங்களை விட கலைஞர் தான் பெருசுன்னு நினைச்சோமே. என்ன காரணம்? இதுதானே, இன்னமும் அதுதானே இளங்கோ. இது மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். தனிப்பட்ட முறையில் அவர் எப்படி எங்களை ஆட்கொண்டார், அவர் அறிவு திறமை. நான் கல்லூரியில் படிக்கிற போது என்னோடு படித்த எல்லாரும் எம்ஜிஆர் பின்னாடி போயிட்டாங்க. 72 73 நான் நின்றுட்டேன். என்ன காரணம்னு கேட்டாங்க. என்னுடைய தலைவர் நான் பார்த்து பிரமிக்கக்கூடிய ஒரு அறிவாளியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். கலைஞர் அப்படிதான் இருந்தார். இளைஞர்களை பார்த்தா இவர் பின்னாடி தான் போகணும்னு இளைஞர்களுக்கு நினைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு தலைவனாக இருந்த காரணத்தினால் வேறு எதுவுமே எங்களை அப்பெல்லாம் இழுக்கல. அதற்கு பின்னால் தான் பலவற்றை மேலும் மேலும் நாங்கள் வளர்த்துக் கொள்கிறோம். அதுக்கு காரணம் அவர் கொடுத்த ஊக்கம். இது மாதிரி இந்த படங்களை பார்த்தங்க, இந்த படத்தில் இந்த வசனம் வந்துச்சுங்க, நான் இதை சொன்னேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் அப்படியே பாராட்டு கிடைக்கும். இந்த புதையல்னு ஒரு படம், அந்த படத்தில் பார்த்தவங்க இருப்பீங்க. நான் ராஜேஷ்க்கு ஒரு வேண்டுகோள் அப்புறம் வைக்கிறேன். புதையல்னு ஒரு படம், பயப்படாத. நீ எதுக்கு பயந்த? அதாவது இந்த தம்பி மாதிரி ஒரு சாமர்த்தியசாலியே கிடையாதுங்க. என்னென்ன நான் தொடக்கத்திலே சொன்னேன், நாமக்கல்லுக்கு வந்து இங்கே இருக்கிறவங்க மனசாட்சியோடு ஒத்துக்கங்க, இதுக்கு முன்னால் நாடாளுமன்றத்திற்கு போன யாரையும் விட வேறு பொறுப்பில் இருந்தவர்களை விட இந்த மாவட்டத்துக்கு ஒன்றிய அரசிடமிருந்தும் மாநில அரசிடமிருந்தும் அதிகமான அளவுக்கு திட்டங்களையும் நிதிகளையும் கொண்டு வந்த ஒரே ஆள் ராஜேஷ்குமார். இளங்கோவனுக்கு தெரியாது, ஏன்னா இப்போ அவர் அங்கே இல்லை. இவர் என் அவையில் உறுப்பினர், நான் இவங்களுக்கு தலைவர்னு பேர். எல்லாரும் வந்து வந்தவொன்னே வணக்கம் சொல்லுவாங்க, இருக்கிறேன்பாங்க, கிளம்பி போனால் போயிட்டு வரேன்பாங்க. ஒரு வருஷமா அதாவது நான் வந்து உட்கார்ந்த உடனே அங்கேருந்து பின்னாடி வந்து வணக்கம் வந்துட்டார் அவைக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதாவது பிரச்சனை இப்படி பார்த்தா எங்கேயா ராஜேஷ், அவர் அப்பயே போயிட்டாரு. உடனே அதுக்கு அங்கே ஒரு இன்னொரு ஆள் வந்து சொல்லணும், அவர் மட்டும் சொல்லாமல் போவார், நீங்கள் கேட்கவே மாட்டீங்க, எங்களெல்லாம் மட்டும் கேட்பீங்க. இவருக்கு வேண்டியவெல்லாம் இருப்பாங்களா அங்கே, அவரை கேட்கவே மாட்டீங்க. எனக்கு தெரியும் இவன் எங்கே போயிருப்பாருன்னா ஒரு மந்திரியை பார்க்க போயிருப்பார். எதுக்கு போயிருப்பாருன்னா நாமக்கல்ல முட்டைக்கு, கோழிக்கு, ரோட்டுக்கு, காட்டுக்கு, இப்படி ஏதாவது கேட்க தான் போயிருப்பாருன்னு எனக்கு தெரியும். சரி இன்னைக்கு அவருக்கு வேலை இல்லை போயிட்டார், விட்டுருங்கன்னா இப்படி தாங்க நீங்கள் அவருக்கு செல்லம் கொடுக்குறீங்க அப்படிம்பாங்க. ஆனால் ஒரு இளைஞன் கட்சியின் சார்பில் அங்கே வந்து பேசுகிற நேரத்துக்கு கரெக்டாக வந்து உட்காந்து அவர் பேசணுன்னா எங்கே போனாலும் திடீர்னு வந்து ஊருக்கு போயிருந்தா கூட திடீர்னு வந்து பேசிட்டு திருப்பி போயிடுறாள். அது மாதிரி மந்திரக்கார மாதிரி போயிட்டு வர்றாள். ஆனால் காரியங்களை மிக சரியாக செய்யக்கூடியவர், ஒரு சரியான படை வீரன் என்ற காரணத்தால் நாங்கள் எல்லாம் பெருமைப்படுகிறோம். அவ்வளவு ஒரு சிறப்பானவர். அவருக்கு சில அதனால் அவர் பயப்படுறவரில் நான் சொல்கிறேன், என்கிட்ட அன்பு உண்டு, மரியாதை உண்டு, பயப்படுறதில்ல, பயப்படுற மாதிரி நாங்கள் வச்சுக்கிறதில்ல. அது பின்னாடி வேண்டுகோளை சொல்கிறேன். இந்த புதையல் படத்தில் உங்களுக்கு புரியணும்னா பார்க்காத பெண்களுக்கோ மற்ற இளைஞர்களுக்கோ சொல்வேன், விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் அந்த பாட்டு வரும். சின்ன சின்ன இடை பின்னி வரும் கைத்தறி, அது அது அந்த மாதிரி நிறைய பாடல்கள் வரும். அதில் அடிக்கடி ஒரு காட்சி வரும். ஒரு கடற்கரையில் ஒரு கட்டடம் இருக்கும், அது ஒரு கோபுரம், அது மனோரா அப்படின்னு பேர். அதுக்கு பக்கத்தில் தான் சிவாஜி பத்மினி 2 பேரும் உட்காந்து பேசுறது, பாட்டு பாடுறது, ரொம்ப அடிக்கடி பார்த்து பார்த்து மனசில் பதிஞ்சிச்சு. முதல் தடவையாக அந்த மனோரா இருக்கிற பேராவூரணிக்கு பக்கத்தில் அது இருக்குது. அங்கே சுற்றுப்பயணம் நானும் தளபதியும் முதல்ல இளைஞரணி ஆரம்பித்து போகிறோம். போன உடனே அங்கே இருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி அண்ணன்ட்ட, அண்ணே நான் மனோராவுக்கு போகணும். இன்றைக்கெல்லாம் முடியாது தம்பி, உங்களுக்கெல்லாம் நிறைய நிகழ்ச்சி இருக்குது, இன்னொரு நாள் வாங்க, ஒரு கூட்டமும் வச்சுக்கிறேன், அப்போ வாங்கன்னாரு. எனக்கு மனசில் ஒரே சங்கடம். ரொம்ப நாளாக நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஆசை அது. இதற்காகவே ஒரு மாதம் கழித்து மறுபடியும் ஒரு தேதி கொடுத்துட்டு போய் அங்கே போகிறேன். மனோரா சுற்றி பார்த்துட்டு நேர தலைவரை போய் சென்னையில் பார்த்து அவர்கிட்ட பெருமையாக, அண்ணே மனோராவுக்கு போயிருந்தேன், புதையல் பார்த்த படத்திலிருந்து எனக்கு அதை காண வேண்டும் என்ற ஆவல், போய் பார்த்து விட்டு வந்து விட்டேன். அப்படியா அப்படின்னு கேட்டு, அது எதுக்காக வேண்டி கட்டினாங்கன்னு தெரியுமாயா? தெரியாதுண்ணா, போய் பார்த்துட்டு திரும்பி வந்துட்டேன். எங்கே நான் சென்னையில் இருக்கேன், இது இருக்கிறது பேரூர்னியில், நமக்கு ஊர் திருச்சி.
நான் திருச்சிக்கு வந்து பேராவூரணிக்கு போகணும், சாதாரணமான வேலை இல்லை. மறுபடி போய் பார்க்குறேன். பார்த்தா அதில் ஒரு கல்வெட்டு என்ன எழுதியிருக்குன்னா, நெப்போலியனை பிரிட்டிஷ் படை தோற்கடித்ததை கொண்டாடுவதற்காக சர்ஃபோஜி மன்னர் கட்டியது. எவ்வளோ பெரிய வரலாற்று காரணம் பாருங்க. சர்ஃபோஜி மன்னர் பிரிட்டிஷ் ஆதரவாளர், நெப்போலியன் பெரிய மன்னன், அவனை இவங்க தோற்கடிச்சிட்டாங்கன்னு கட்டியிருக்க. தலைவரிடம் போய் மறுபடி சொன்னேன், ஒரு இடத்திற்கு சென்றால் அதை சுற்றி பார்த்துட்டு வரக்கூடாது, அது எதனால் வந்தது, எந்த காரணத்திற்காக வந்தது, எப்போது வந்ததுன்னு தெரிஞ்சுட்டு வந்தால் தான் வரலாற்று அறிவு வரும் அப்படின்னார். அதுலேருந்து எங்கே போனாலும், இப்போ திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு வளைவு இருக்குது, பச்சாம்பேட்டை வளைவுன்னு, நான் படிக்கிற காலத்திலேருந்து பார்த்துருக்கேன். அது சிதிலம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கு. மேலே என்ன எழுதிருந்துச்சுன்னா, லெஸ்ட் வி ஃபர்கெட். இதற்கு பொருளை தேடி பார்க்குறோம், பொருள் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் அந்த வார்த்தை இருக்காது. ரொம்ப நாள் கழித்து கிட்டக்க போய் பார்த்தா 1921 முதல் உலகப் போரில் அந்த பகுதியிலிருந்து போரிட்டு இறந்து போனவர்களின் நினைவாக அந்த வளைவை கட்டியிருக்கிறாங்க. அது கால ஓட்டத்தில் சிதைந்து போய் கொண்டே இருக்கிறது. சரி, இந்த லெஸ்ட் வி ஃபர்கெட் என்னன்னு பார்த்தா, கிப்ளின் ஒரு ஆங்கில கவிஞன், அவன் எழுதிய கவிதையில் அது வருது. ஆக 100 ஆண்டுகள் ஆக போகின்ற ஒன்று இடிந்து போக போகிறது என்று படித்த காரணத்தினால் தெரிந்து கொண்டு நான் ஒன்றிய அரசில் கலாச்சாரத்துறை அமைச்சரிடம் பேசி பணம் வாங்கி வந்து இப்போ அது புதுப்பிக்கப்பட்டு அது பொலிவோடு வழங்கி கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம், கலைஞர் வந்து ஒரு இடத்திற்கு போனால் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னதால் வேகமாக வாகனத்தில் போவதை நிறுத்திவிட்டு அந்த இடத்துல நிறுத்தி அதை படிக்க ஆரம்பித்ததன் விளைவு இன்றைக்கு ஊர் பார்த்து பரவசப்படத்தக்க ஒன்று உருவாகி இருக்கிறது. நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் முக்கியமாக இங்கே சொல்கிறேன். இந்த பராசக்தி படம், அதில் நிறைய வசனங்கள் என்றெல்லாம் சொன்னாங்கள்ல, அவர் ஒன்று மனசில் வச்சிருப்பார், ஆனால் வெளியில் யாருக்கும் சொல்ல மாட்டார். கரெக்டாக அவர் செய்கிறப்ப தான் அது தெரியும். இப்போ கூட்டத்துக்கு போகிற இடங்களில், இப்போ எனக்கு ரொம்ப நாள் முன்னாடிலாம் ஒரு ஆசை, நாமக்கல் கூட்டத்திலே எங்கே ரொம்ப பேச ஆசை தெரியுமா? உங்களுக்கு தெரியும், பாறையில் பேசுகிறது தான் ஆசை. பாறையில் கூட்டம் நடந்தது பார்த்தவங்களே ரொம்ப குறைவாக இருப்பீங்க. இப்போ நடப்பது இல்லை. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அனுமதியே தரமாட்டேங்கிறாங்க, தம்பி நான் பாறையில் பேசணும், பாறை தானே அது, பாறையில் பேசணும் அப்படின்னு சொன்னேன். அங்கே காந்தி பேசியிருக்காரு, அண்ணா பேசியிருக்காங்க, கலைஞர் பேசியிருக்காங்க, நானே பேசியிருக்கேன். அது இந்த பையனை ஒன்றுமே சொல்லலை. அப்போ பார்த்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வரப்போ அங்கே ஒரு கூட்டம் போட்டாங்க. இதை காரணம் காட்டி எனக்கு அனுமதி கொடுன்னு வாங்கி என் ஆசையை நிறைவேற்றுறதுக்கு பாறையில் மறுபடியும் ஒரு கூட்டம் போட்டார். அது மாதிரி ஒரு ஊருக்கு போனால் இங்கே பேசணும், சேலத்துக்கு போனால் அந்த மைதானம் கோட்டை மைதானம், சென்னைக்கு அப்போது சீரணி அரங்கம், தஞ்சையில் திலகர் திடல், மதுரையில் தமுக்க மைதானம், பாளையங்கோட்டையில் ஜவஹர் பஜார், திருச்சியில் டவுன் ஹால், இப்படி ஒவ்வொரு ஊருக்கு ஒரு உண்டு. வேலூரில் கோட்டை மைதானம், அங்கேயும் அப்படி தான். அது மாதிரி ஒரு இடத்துக்கு போனால் பேசணுன்றதை விட அங்கே நண்பர்களின் காரணமாக சிலவற்றை பார்க்கணும்னு தோணும். நீங்கள் ஊட்டிக்கு போகிற வழியில் கேத்தின்னு ஒரு இடம் இருக்குது. இது அநேகமாக இங்கே இருக்க யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. இந்த கேத்தின்னு ஒரு இடத்துல முபாரக்கு கேட்டால் மட்டும்தான் தெரியும். அந்த இடத்துல நின்று இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த மலையினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஒரு பெண் படுத்திருப்பதை போல, அந்த கூந்தல் அப்படி விரிஞ்சிருக்கும், பின்னாடி படுத்திருப்பதை போல ஒரு பெண்ணினுடைய தோற்றத்தை போல அந்த மலை இருக்கும். இதை நான் பார்த்து விட்டு அங்கே சொன்னபோது அங்கே இருந்த பலர், எங்களுக்கே தெரியாத உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுனாங்க, இதெல்லாம் கலைஞர் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுங்க, எங்கே போனாலும் எதையாவது விசாரித்து கண்டுபிடிச்சிக்கணும். அது மாதிரி கன்னியாகுமரிக்கு போனோம்னா அந்த கடற்கரை ரொம்ப ஒரு சுகமான கடற்கரை. கூட்டம் முடித்து விட்டு அங்கே ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருப்போம். கலைஞர் ஒரு தடவை அங்கே கூட்டம் பேசிட்டு உட்கார்ந்துருக்காரு, நண்பர்களோட பேசுகிறவர் வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னங்க பார்க்குறீங்கன்னாங்க, ஒன்றும் இல்லைங்கிறாரு, இப்படி பார்க்குறாரு, வந்துட்டார். என்ன பார்த்தாருன்னா, விவேகானந்தர் பாறையை கிழக்கு பக்கம் பார்க்குறாரு, இந்த பக்கம் வேற ஒன்றும் சொல்லலை. இந்த பக்கம் பார்த்தது அங்கே இன்னொரு பாறை இருக்கிறத பார்த்துட்டார். அதை பார்த்துட்டு வந்ததோட உள்ளத்தில் என்ன உருவாயிருக்குன்னா, விவேகானந்தருக்கு வடக்கே பிறந்தவருக்கு இங்கே ஒரு பாறை இருக்கப்போ தமிழுக்கு அடையாளமாக தெற்கு கடற்கரையிலே ஒன்று வேணும்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த திருவள்ளுவர் சிலை அதை விட பெருசாக 133 அடி வச்சாருப்பாரு. கூட இருந்தவங்கள்ட்ட பேசல, அவர் சொன்னால் கலைச்சி விட்டுருவாங்க. அப்படியே மனசில் வைத்து சுனாமி வந்த போது கூட தொட்டு விட்டு போகிற அளவுக்கு தான் அந்த திருவள்ளுவர் சிலை இருந்துச்சே தவிர
இப்போ நீங்கள் இந்தியா என்ற வரைபடமோ இல்லை இந்தியாவை பற்றி காட்டுறாங்க டெல்லியில். மோடி எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு துரோகம் அது அரசியல் ரீதியாக பண்ணுறாருன்னு பேசினாலும் கூட அவர்கள் காட்டுகிற அடையாள சின்னங்களில் ஒன்றாக தாஜ்மஹாலோ குதுப் மினாரோ வருகின்ற போது அடுத்து வருவது திருவள்ளுவர் சிலை. இப்போ கலைஞர் எங்கெல்லாம் நிற்கிறாருன்னு பாருங்க. அது மாதிரி இந்த படத்தில் நீங்கள் ஒன்று சொல்ல மறந்தீங்க. SSR வராரு, பிச்சைக்காரர் மாநாடு போடணுங்கிறாரு. படம் முடிஞ்ச உடனே எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறப்ப சரி சரி நான் மரத்தடிக்க போகிறேன், எனக்கு கூட்டம் அங்கே தான் அப்படிம்பார். அப்போ சகஸ்ரநாமம் அவங்க அண்ணன் என்ன சொல்லுவார், நம்முடைய கொள்கை மாடி வீட்டில் இருக்கிறவங்க மரத்தடிக்கு போகிறதில்ல, மரத்தடியில் இருக்கிறவங்களெல்லாம் மாடி வீட்டுக்கு கொண்டு வரணுங்கிறது. அப்போ நான் போய் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரவா, போய் கூட்டிட்டு வா என்று சொல்லதான் குடிசையில் இருந்தவர்களை அடுக்குமாடி வீட்டில் குடியேற்றி பின்னாளில் கைரிக்ஷா அதுவும் அப்படிதான். அந்த படத்தில் தான் வரும். மனிதன் வைத்து மாட்டை போல இழுக்கிற அவலம் இந்த மாநகரத்தில் தானே இருக்கிறது என்று சிவாஜி ஒரு வசனம் பேசுவார். அந்த படத்தில் ஒரு முக்கியமானதை மட்டும் நான் இப்போ சொல்றேன், குறிப்பா பெண்களுக்கு. இவங்க சொன்னதை தொடர்ந்து அந்த படத்தோட முக்கியமான பாத்திரம் யார்? சிவாஜி அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, சிவாஜி அதில் ஒரு பாத்திரம், அதில் ஒரு கதாநாயகனா பரிணமித்து விட்டார். உண்மையான பாத்திரம் யாரை சுற்றி கதை வரும்னா கல்யாணிங்கிற பெண்ணை பற்றி தான் வரும். இப்போ நான் ராஜேஷ்க்கு வைக்க போகிற வேண்டுகோள், இந்த மன்றத்தில் இன்றைக்கு இந்த கூட்டத்தை நடத்தின மாதிரி ஒரு மாலை நேரத்தில் இங்கே பராசக்தி படத்தை இவங்களெல்லாம் கூப்பிட்டு நீ நடத்தி காட்டு. ஏன் சொல்கிறேன்னு கேட்டுங்க. இப்போ பார், பராசக்தி படம் பார்த்தவங்களாம் கை தூக்குங்க. சரி, இங்கே எல்லாம் உண்டு, அங்கே நிறையா இருக்குல்ல. குறிப்பாக பெண்கள் தான் பார்க்கணும் அந்த படத்தை. இதே இடத்துல இவ்வளோ அழகான இந்த மன்றத்தில் பராசக்தி படத்தை ஒரு நாள் மாலை பொழுது கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக, அப்போ தான் அந்த படத்தோட ஒவ்வொரு அசைவும் இனிமேல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா நாங்கள் இவ்வளோ பேர் பேசியிருக்கோம். ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு அசைவும் கூட உங்களுக்கு ஒரு கதை சொல்லிக்கிட்டே வரும். அந்த படத்தில் எப்படி ஒரு நுட்பமாக ஒரு மனிதன் படத்தில் கதை எழுதியிருக்காரு. அந்த கல்யாணிங்கிற பாத்திரத்தை சுற்றி தான் கதை வரும். அந்த பெண் வசதியான வீட்டில் பிறந்தவர், திடீரென்று அண்ணன்மாரெலாம் வெளிநாட்டில் இருப்பாங்க, திருமணம் ஆயிடும், எதிர்பாராமல் கணவன் விபத்தில் இறந்து போவான், அதிர்ச்சியில் அப்பா இறந்து போவார். காத்திருந்த கடன்காரங்கள் எல்லாம் வந்து வீடு வாசல் எல்லாவற்றையும் பறிச்சுக்குவாங்க. மறுநாள் காலையில் ஒரு மாடி வீட்டில் இருந்த பெண் கையில் குழந்தையோட, கழுத்தில் ஒன்றுமே இல்லாமல், கையில் ஒன்றுமே இல்லாமல், காதில் ஒன்றுமே இல்லாமல், அதுக்கு வேற வார்த்தை சொல்லுவாங்களா, அது மாதிரி ஒன்றுமே இல்லாமல் வெறும் கட்டின புடவையோட கை குழந்தையோட அப்படியே பரிதவிச்சு போய் நிற்பாங்க. அப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிற பெண் வந்து சொல்வார், கல்யாணி கவலைப்படாதே, நாளை காலையிலிருந்து இந்த தெருமுனையில் ஒரு இட்லி கடை வைத்து பிழைத்துக் கொள்ளலாம். இட்லி கடையா? இந்த பெண் பதறி போய் கேட்பாள். தமிழ்நாட்டில் தாலி அறுத்தவர்களுக்கெல்லாம் இட்லி கடை தானே தாசில் உத்தியோகம். வசனம் அதுதான். விதவைகள் மறுவாழ்வு திட்டம் அப்படின்னு ஆட்சிக்கு வந்தவனும் வந்துச்சு. அந்த நிலைமை அவங்களுக்கு ஏன் வந்துச்சு அப்படின்றத விட கடைசியா அந்த பெண் எல்லா அனுபவங்களும் பட்டுருவாங்க. அதெல்லாம் நீங்க படம் பாருங்க. ஒன்னா பட்டு 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 கடைசியில் வழி இல்லாமல் குழந்தையை தூக்கி ஆற்றுல போட்டு இந்த அம்மாவும் குதிக்க போவாங்க. அப்போ போலீஸ் வந்து இவங்களை பிடிச்சிக்கும், குழந்தை ஆற்றுக்குள்ளே விழுந்துடும். வழக்கு என்னன்னா, குழந்தையை கொன்றதாக கல்யாணி மீது வழக்கு. குற்றவாளி கூண்டிலே இவர் நிற்பார். அதாவது சிவாஜி குற்றவாளி கூண்டில் என்று பேசுகிற வசனம் தான் உங்களுக்கு தெரியும். நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது. ஆனால் இந்த அம்மா பேசும் அதை விட சிறப்பாக, மெல்ல நோகாம, பெண்கள் மாதிரிய ரொம்ப அதிர்ந்து பேசாம, ஆனால் அழுத்தம் திருத்தமாக வசனம் பேசும் அந்த அம்மா. ரொம்ப ரொம்ப அதில் பார்த்தீங்கன்னா ஆழமாக இருக்கும். குழந்தையை கொன்றாயா? ஆம் கொன்றேன். ஏன் கொன்றாய்? வளர்க்க முடியல கொன்னேன். பிறந்த குழந்தையை கொல்வது குற்றம் அல்லவா? வளர்க்க முடியவில்லை என்கிற போது என்ன செய்வது? பிறந்த குழந்தை எதுவாக இருந்தாலும் உயிர்கள் அரசாங்கத்திற்கு சொந்தம். ஒன்றை கேட்பாங்க, என் பிள்ளை பாலுக்கு அழுததே, நான் பால் கொடுக்க முயன்ற போது ஒன்றுமே இல்லையே, அப்போது வராத அரசாங்கம் இப்போது சட்டத்தை நீட்டுகிறதே எதற்காக அப்படின்னு இப்படி பேசிட்டே வரப்ப திருப்பி திருப்பி அவங்க
கேள்வி மேல கேள்வியா நீதிபதி கேட்கிறப்ப என் குழந்தை என்ன திருஞான சம்பந்தரா பார்வதி வந்து பால் தருவதற்கு? கடைசியா சொல்லுவாங்க, நான் பெற்றேன், நான் வளர்க்க முடியவில்லை, நானே கொன்றேன் அப்படின்ட்டு அடுத்த கேள்வி கேட்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இது குற்றம் என்று சொல்லுகிற நீங்கள் 7 குழந்தைகளை கிணற்றிலே தள்ளி கொண்ட நல்ல தங்காள் கதையை நாடு முழுவதும் நடத்துகிறீர்களே, அது மட்டும் நியாயமா என்று கேட்பார். உங்களுக்கெல்லாம் தெரியாது. மறுபடி நல்ல தங்காள் அப்படிங்கிற ஒரு கதை அந்த காலத்தில் கிராமங்களில் இரவு நேரத்தில் ஊரெல்லாம் நடக்கும். பவளக்குடி, வள்ளி திருமணம் மாதிரி நல்ல தங்காள் கதை. அந்த நல்ல தங்காள் கதைங்கிறது நடந்த கதை, அது வேணும் கற்பனை கதை இல்லை. என்ன அப்படின்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர்னு ஒரு ஊர், இந்த காமராஜுக்கு பக்கத்து ஊர். அதில் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்த நல்ல தங்காள் மானாமதுரையில் திருமணம் ஆயிடுறாங்க. நல்ல வசதியான வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஆனால் குழந்தைகள் பிறந்துக்கிட்டே இருக்கு. திடீர்னு அந்த பகுதியில் வறட்சி. அப்போல்லாம் எந்த வளமும் கிடையாது, விவசாயம் மட்டும். வானத்தை நம்பி இருக்கிறவர்கள். மழை பொய்த்து போகிறது, வறட்சி. தொடர்ந்து வறட்சியின் காரணமாக அந்த குடும்பம் நசிந்து போய் கணவன் இறந்து போகிறான். ஒன்றுமே இல்லாதப்போ 7 பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு வாழ வழி இல்லாமல் நல்ல தங்காள் அந்த பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு தாய் வீட்டுக்கு வராங்க, ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு. வந்த அம்மா அப்பா உயிரோடு இல்லை. அண்ணனும் அண்ணியும் குழந்தைகளும் இருக்காங்க. தங்கையே, தாயே, உனக்கா இந்த கதி, வா என்று அண்ணன் வரவேற்கவில்லை. ஏன் இங்கே வந்த அப்படின்னு கேட்குறான். காரணம் அவர் மனைவி. அதுக்கு பயந்துக்கிட்டு அண்ணங்காரன் ஏன் இங்கே வந்த அப்படின்னு கேட்குறேன். நான் எங்கன்னா போவேன், இதுதானே பிறந்த வீடு, அதெல்லாம் கல்யாணத்தோட எல்லாம் முடிஞ்சு போச்சு, செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு, நீ ஏதோ ஆயிடுச்சுன்னு வந்தால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நான் உன் வீட்டில் வேலைக்காரியாக இருக்கிறேன், என் பிள்ளைங்களுக்கு மட்டும் சோறு போடும் அப்படின்னு. பிறந்த வீட்டில் அந்த பெண் வேலைக்காரியை போல வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்நியாக வந்தவர் அந்த குழந்தைகளுக்கு சோறு கூட போடுவதில்லை, அரைவெற்று கஞ்சி கூட தருவதில்லை. பார்த்து பார்த்து பொறுக்க முடியாமல் சுருண்டு விழுகிற பிள்ளைகளை பார்த்து நலிந்து போயிருக்கிற தன் உடலை நினைத்து, இந்த வீட்டில் அவமானம் என்றால் எங்கே போவது என்று 7 குழந்தைகளையும் கிணற்றில் தள்ளி கொன்றுவிட்டு நல்ல தங்காளும் செத்து போகிறாள். இந்த கதையை ஊர் ஊராக காட்டியதற்கு காரணம், தமிழ்நாட்டு மக்கள் பரிதாப உணர்வு மிக்கவர்கள். அந்த காலத்தில் திரைப்படங்களிலே வருகிற கண்ணீர் காட்சியை பார்த்து எழுந்து போகாமல் தாங்களும் சேர்ந்து அழுதவர்கள். பாசமலர் படத்தில் சிவாஜியும் சாவித்திரியும் செத்த போது ஏன் நாங்களுக்கு அப்படி நேரவில்லை என்று பேசிய பல பேர் உண்டு. ஒரு காட்சியோடு ஒன்றி போகிறவர்கள் நல்ல தங்காள் கதையை ஊரங்கு நடத்திய போது பார்த்து பார்த்து நொந்து போனார்களே. இந்த கேள்வியை தான் கல்யாணி கேட்பாள். 7 குழந்தைகளை கிணற்றிலே தள்ளி கொன்ற நல்ல தங்காளின் கதையை நாடு முழுவதும் நடத்துகிற நீங்கள் என் பிள்ளையை நான் கொன்றேன் என்பதற்கு வழக்கு தொடுத்தீர்களே என்று கேட்பாள் அல்லவா. இதை மனதிலே வைத்துதான், எவ்வளவுதான் ஒரு வசதியான வீட்டில் பிறந்திருந்தாலும் திருமணத்திற்கு பின்னால் ஒரு பெண் நாதியற்றவளாக கருதப்படுகிறாள் என்பதற்காகத்தான் திருமணமாகி போகிற போது எவர் செல்வர் பாத்திரத்தில் பெயர் எழுதி போன பெண்களுக்கு சொத்து பத்திரத்திலும் பெயர் எழுதுகிற சட்டத்தை கலைஞர் கொண்டு வந்தார். இது சாதாரணமானதல்ல. பெண்களுக்கு இன்றைக்கு உரிமை தொகை தருகிறோம், நீங்கள் பேருந்திலே கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யுங்கள் என்று சொல்வதை போல உங்களுக்கு பிறந்த வீட்டு சொத்திலும் உரிமை உண்டு. சட்டக்கல்லூரி தேர்வில் கேள்வி வரும். 90வது ஆண்டுக்கு முன்னால் உயில் எழுதி வைக்காமல் ஒரு இந்து இறந்திருந்தால் அவன் சொத்துக்களை பிரித்து எழுது. ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் சமயத்திற்கும் ஒரு சட்டம் உண்டு. இஸ்லாத் சட்டம் உண்டு, கிறிஸ்துவ சட்டம் உண்டு, இந்து சட்டம் உண்டு. இந்து உயில் எழுதாமல் இறந்து போனால் எப்படி பிரிப்ப அப்படின்னு கேட்டா, அதுக்கு முன்னாடி பிரிக்கிறப்ப அந்த குடும்பத்தில் இருக்கிற ஆண் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் என்று இருந்தது. 90க்கு பின்னால் பெண்களுக்கும் சொத்திலே உரிமை உண்டு. அதற்கு காரணம் அப்போது முதலமைச்சராக இருந்த கலைஞர். இது எங்க எழுதுறாங்க? சட்டக்கல்லூரி தேர்வில் எழுதுறாங்க. ஒரு சரித்திரத்தை மாற்றுகிற அதிகாரம் யாருக்கு கிடைக்கிறது என்றால், நான் முதல்ல அவங்க சொன்ன மாதிரி அம்பேத்கர் நாடாளுமன்றத்தில் கொண்டு வர முடியாததை ஒரு மாநில கட்சி தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தில் ஆட்சி பொறுப்பேற்ற அதிகாரத்தின் காரணமாக அதை நிறைவேற்றி அதே ஒன்றிய அரசை ஏற்றுக்கொள்ள வைக்கிறது என்று சொன்னால் அதுதான் மாநில கட்சிகளின் சிறப்பு, அதுதான் தலைவனின் சிறப்பு, அதுதான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் என்றால் மாற்றங்களை கொண்டு வருவது, அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதோடு நீண்ட நெடுங்காலமாக எதெல்லாம் மண்ணிலே மண்டி கிடக்கிறதோ,
மனதிலே மண்டி கிடக்கிறதோ, எதெல்லாம் புறக்கணிக்கப்பட்டு கிடக்கிறதோ அதெல்லாம் புதுப்பிப்பதற்கும் உயிர் கொடுப்பதற்கும் சட்டங்களையும் ஆட்சியையும் பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு இலக்கணம் தலைவர் கலைஞர். அதன் வழியில் தான் இன்றைக்கு தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியும். யோசித்து பாருங்கள், பேச ஆரம்பித்தால் கலைஞரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறோம், கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்களே, இப்படி சொல்லக்கூடிய அளவிற்கு எந்த தலைவன் சாதனை செய்திருக்கிறார்? அண்ணா மறைவதற்கு முன்னால் 2 காரியங்களை செய்தார். ஒன்று, உயில் என்பதைப் போல காஞ்சி இதழில் பொங்கல் மலருக்கு ஒரு கடிதம் எழுதினார், அது ஒரு பக்கம். இன்னொன்றை அண்ணா பொது மேடைகளிலே சொன்னார். இந்த ஆட்சி நடப்பது அவருடைய வார்த்தைகளில் மத்திய அரசுக்கு பிடிக்கவில்லை, இந்த ஆட்சியை கலைப்போம் என்று சொல்லுகிறார்கள். முடியுமா என்று நான் சவால் விட மாட்டேன். முடியும் அவர்களால். அவர்கள் நினைத்தால் இந்த ஆட்சியை கலைக்கலாம், வேறு ஒருவரை கொண்டு வந்து உட்கார வைக்கலாம், வேறு ஒருவர் வெற்றி பெற்றும் வரலாம். ஆனால் யார் இந்த இடத்திற்கு வந்தாலும் நான் கொண்டு வந்த 3 சட்டங்களில் கை வைக்கிற தைரியம், துணிச்சல் கிடையாது. அதனால் வரை அண்ணாதுரை தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். சுயமரியாதை திருமணம், இருமொழி திட்டம், நம் தாய் நாட்டுக்கு தமிழ்நாடு என்ற பெயர், இந்த 3ம் அண்ணா சொல்லிவிட்டு செய்துவிட்டு போனவை. அதற்கு பின்னால் கலைஞர் அடுக்கடுக்காக செய்தார். யார் வேண்டுமானாலும் ஆட்சிக்கு வரலாம் ஜனநாயக பாதையில். ஆனால் கலைஞர் செய்த சீர்திருத்தங்களில் கை வைக்கிற தைரியம் மட்டும் யாருக்கும் வராது, எண்ணம் கூட வராது. என்றால் அதற்கு காரணம் அந்த திட்டங்கள் யாருக்கு எத்தனை ஆண்டுகால கனவு ஏக்கம் என்பதை கண்டறிந்து யோசித்து மனதிலேயே வைத்திருந்த ஒரு தலைவன் நடைமுறைப்படுத்தியது. கலைஞர் ஒரு கட்சியின் தலைவர் இல்லை, கலைஞர் ஒரு மாநிலத்தின் முதல்வர் இல்லை, அவர் ஒரு யுகத்தின் சகாப்தத்தின் தலைவன். அவர் தமிழர்கள் வாழ்கின்ற மனதிலே, எல்லோருடைய மனதிலே நிறைந்திருக்கிறார். உலகமெங்கிலும் அவருடைய பெயர் ஒலிக்கிறது என்றால் ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் அவரை பற்றி புகழ்கிறோம் என்பதல்ல. அவர் வாழ்ந்த காரணத்தால், அவர் ஆட்சி நடத்திய காரணத்தினால், அவர் எழுதிய காரணத்தினால் தமிழ்நாடு மறுமலர்ச்சி பெற்றது, தமிழ் புத்துணர்ச்சி பெற்றது, தமிழர்கள் வீறு கொண்டு எழுந்தார்கள். அந்த உணர்வு மங்காமல் வாழ்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் பெரியார் வழியில் அண்ணாவும் கலைஞரும், இன்றைக்கு தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்களும். இந்த கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவினை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று எண்ணுகிற போது எத்தனையோ ஊர்களில் நாங்கள் முதலாவதாக தேர்ந்தெடுத்தது நாமக்கல். காரணம், தம்பி ராஜேஷ்குமார் கொடுத்த பணியினை மிகச்சிறப்பாக பாராட்டுகின்ற அளவிற்கு செய்து முடிக்கிறவர் என்பது தலைவர் வரை அனைவருக்கும் தெரியும். அந்த வகையில் இன்றைக்கு இந்த விழா எழுச்சியோடு நடைபெற்றிருக்கிறது. ஒரு அற்புதமான நாட்டிய நாடகம். சின்னஞ்சிறு தளிர்கள் வந்து ஆடி மகிழ்வித்தன. பின்னாளில் உணர்ச்சி முழக்கங்களாக நாங்கள் எல்லாம் பேசியிருக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் இப்படி கட்டுக்கோப்போடு உட்கார்ந்திருந்த காட்சிதான் இந்த நாளினுடைய மிகப்பெரிய சிறப்பு. ஒன்று கவனித்தீர்களா? மணி 2. நான் சொன்னபடிதான் தெரிகிறது, நான் சற்றேறக்குறைய 1 மணி நேரம் பேசியிருக்கிறேன். மணி 2 போகிறது. சாப்பிட வேண்டும் என்ற சிந்தனை யாருக்கும் இல்லை அல்லவா? அதுதான். இல்லாவிட்டால் எழுந்து போவது, எங்கே சாப்பாடு என்று தேடுவது, எப்போது கூட்டம் முடியும் என்று காத்திருப்பது, அது இல்லாத மன்றம் இந்த மன்றம். 1 மணிக்கு சாப்பிட வேண்டியது 2 மணிக்கு கிடைக்காமலா போகும்? வாழ்க்கையும் அதுதான். கிடைக்க வேண்டியது கொஞ்சம் தள்ளி போகுமே தவிர கிடைக்காமலே இருக்காது. ஆனால் உங்களை பொறுத்தவரை 2 மணிக்கு உணவா 3 மணிக்கு உணவா என்பது அல்ல. இன்றைக்கு பொழிந்த இந்த பொழிவுகள், இந்த உரைகள், கலைஞரை பற்றிய நினைவுகள் நீங்கள் திரும்பி செல்லுகிற போது உங்கள் மனதெல்லாம் நிழலாடும். உறங்க போகிற போது கலைஞரை பற்றிய சிந்தனை இன்னும் அதிகரிக்கும். அதைவிட நாளை காலையிலிருந்து இயக்கப்பணி என்பதை இன்னும் தீவிரமாக நீங்கள் கடைபிடிப்பீர்கள் என்று எண்ணுகிற போது ஒரு நிகழ்ச்சியினுடைய பயன் முழுமையாக நமக்கு கிடைத்ததாக மகிழ்கிறோம். ஒரு விருப்பத்தோடு நடத்தினோம், ஆனால் மகிழ்ச்சியோடு நாங்கள் எல்லோரும் கிளம்புகின்றோம். நீங்கள் தந்த ஊக்கத்தால், இந்த நிகழ்ச்சி நடந்த மாட்சியால், இதில் கிடைக்கப் போகின்ற பயனால் இன்னும் பல இளைஞர்கள் இந்த இயக்கம் நோக்கி வரட்டும். புதிய சரித்திரம் படைக்க அவர்களும் எங்களோடு போர் வீரர்களாக, சேனைகளாக மாறட்டும். வீராங்கனைகள் நல்ல இளைஞர்களை, பிள்ளைகளை பெற்று அவர்களுக்கு வீரத்தை தந்து சமுதாய உணர்வு ஊட்டட்டும். அதற்கு இந்த நிகழ்ச்சி காரணமாக அமையட்டும் என்று கூறி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளரும் சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் பொன்னுசாமி அவர்கள் நன்றி உரையாற்றுவார்கள்.